வணக்கம். என் பேர் வந்து பாலாஜி மூர்த்தி. அ Facebookலயும் சமூக ஊடகங்கள்ல இந்த எஸ்ஐஆர் குறித்து நெறைய எழுதிட்டு இருக்கும்போது, நெறைய கேள்விகள் வந்தது. அதனால நம்ம வந்து எஸ்ஐஆர்னா என்ன? அதை பொறுத்து அதில இருக்கக்கூடிய கேள்விகள், அதை எப்படி நம்ம வந்துட்டு நிரப்புறது? இதை பத்தி விளக்கமா பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளிய நாங்க வந்துட்டு திட்டமிட்டோம். எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. இப்ப இந்த சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி 23 ஆண்டுகள் 2002லும், அப்புறம் 2005லும் ஏன் 2 வகையா நடந்ததுன்னா, 2002ல தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, 197 தொகுதிகளுக்கு நடந்தது. 2005ல மிச்சம் இருக்கக்கூடிய 37 தொகுதிகள். மொத்தம் 234 தொகுதிகளுக்கும் நடந்தது. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இப்போ அப்பப்போ வந்துட்டு பேர் சேர்ப்பாங்க, அப்புறம் எடுப்பாங்க அதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் அ அனைத்துமே இந்திய குடிமக்கள் தானா? இவங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டை யாருக்கு அதாவது எலிஜிபிளா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா? எலிஜிபிள் இல்லாத யாருக்கும் கிடைச்சிருச்சா? அதையும் வந்துட்டு செக் பண்றதுக்காக 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நடந்தது அப்படிங்கிறதுனால, திரும்ப இப்போ 2025ல தமிழ்நாட்டுல செய்யணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் முடிவெடுத்திருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, பீகார்ல ஏற்கனவே நடந்துருச்சு. தேர்தலுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. இப்போ தமிழ்நாட்டுடன் சேர்த்து 9 மாநிலங்கள், 3 ஒன்றிய பிரதேசங்கள் சொல்லுவாங்க, யூனியன் டெரிட்டரிஸ் அவங்களுக்கும் நடக்கிறது. இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து இதை நடத்துறாங்க. இதனுடைய அடிப்படை இதுதான். 2002ல நடந்த மாதிரி இப்போ திரும்ப ஒரு பேஸ்லைன் பண்ணிட்டா, யாரெல்லாம் இந்திய குடிமக்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுத்து விட்டால், இதற்கு அப்புறம் அதை பேஸ்லைனா வச்சுக்கிட்டு நம்ம திரும்ப நம்மளுடைய அந்த வாக்குரிமை வந்துட்டு நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக அது நடக்குது. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க தேர்தல் ஆணையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பாகம் என்று சொல்லியிருக்கும். நம்ம போடுற போலிங் பூத் தான் வந்து பாகம். ஒவ்வொரு தொகுதியிலும் 200ல இருந்து 300 சில தொகுதிகள்ல சோழிங்கநல்லூர் மாதிரி பெரிய தொகுதிகள்ல 600 பாகங்கள் கூட இருக்கு. போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். போலிங் பூத்துக்கு ஒரு பிஎல்ஓ பூத் லெவல் பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர், அதாவது அந்த வாக்குச்சாவடி அலுவலர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் இப்ப இருக்கக்கூடிய 2025ல கடைசியாக ஜனவரியில் எடுக்கப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியல்ல இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒவ்வொரு பூத் இருக்கும். அந்த பூத்துக்கு ஒரு பிஎல்ஓ இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அந்த பூத்தில் இருக்கக்கூடிய 500, 600ல இருந்து அதிகபட்சம் 1000 வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களுக்கும் என்யூமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லி ஒரு கணக்கீட்டு படிவம் வந்துட்டு பிரிண்ட். அது வந்து ப்ரீஃபில்டா வரும். மேல வந்து உங்களுடைய டீட்டெயில் இருக்கும். அதை பத்தி இன்னும் விவரமா போறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்மை உங்களுடைய வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஏற்கனவே கொடுக்க தொடங்கியிருப்பாங்க. நவம்பர் 4 இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 2 வாரங்கள் ஆயிடுச்சு. அதனால உங்க வீட்டுக்கு வந்து கொடுக்க தொடங்கியிருப்பாங்க. கொடுத்து அதை சில பேர்ட்ட நிரப்பியும் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அந்த படிவத்தை வந்துட்டு உங்களுடைய பெயர் இருந்தால் உங்களுடைய எந்த தொகுதியில இப்போ உங்களுக்கு அந்த வாக்காளர் வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு கொடுப்பாங்க. அதை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை கொண்டு போய் voters.eci.gov.inங்கிற இணையதளம் இருக்கு. அதுல உங்களுடைய இப்போதைய சர்ச் யுவர் நேம் இன் த ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதுல போய் உங்களுடைய அந்த ஓட்டர் ஐடியை கொடுத்தீங்கன்னா அதுல எந்த பூத்ல இப்போ உங்களுக்கு இருக்கு உங்களுடைய வாக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறது இருக்கும். அதுலயே வந்துட்டு வியூ டீடைல்ஸ் போனீங்கன்னா அதுல பிஎல்ஓ யாரு, இஆர்ஓ யாரு, சிஓ யாரு எல்லாம் இருக்கும். இப்போ நமக்கு ஃபார்ம் வந்துருச்சு. இந்த ஃபார்மை நம்ம எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார்ம்ல மேல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ப்ரீஃபில்ட் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடியது இருக்கும். முதல்ல வந்து இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னு இருக்கும், கணக்கீட்டு படிவம். கீழே நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் ஆஃப் பிஎல்ஓன்னு சொல்லி இருக்கும். அது அவங்களுடைய பிஎல்ஓ யாரு, அவங்களுடைய தொடர்பு எண் என்ன அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவங்களுக்கு கூப்பிட்டு கேட்கலாம். இப்போ அதற்கு கீழே இடப்பக்கத்துல உங்களுடைய பெயர், வாக்காளரின் பெயர் இருக்கும். வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண். வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எபிக் அப்படிங்கிறத அப்படி போட்டிருக்காங்க. எலக்ட்ரல் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு, அதுதான் வந்துட்டு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை. அந்த எண் இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய அடையாள அட்டை எண் என்ன அப்படிங்கிறதும் இருக்கும். உங்களுடைய முகவரி, உங்களுடைய அட்ரஸும் வந்துட்டு தெளிவாக இருக்கும். அதற்குத்தான் ஒரு பூத் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அடுத்ததாக வலது பக்கம் அடுத்த காலத்துல வரிசை எண், இதை வந்து சீரியல் நம்பர்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருந்த பட்டியலில் பாத்தீங்கன்னா தொடர் எண் அப்படின்னு இருந்தது. இப்ப வரிசை எண் அப்படிங்கிறது இருக்கும். பாகம் எண் மற்றும் ஊர் பெயர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுலதான் வந்து நீங்க போலிங் பூத், அங்கதான் போய் நீங்க ஓட்டு போடுவீங்க. அதற்கு கீழே சட்டமன்றம் அல்லது பாராளுமன்ற தொகுதியின் பெயர். இப்போ சட்டமன்றத்தினுடைய தொகுதி இருக்கும், அது அந்த தொகுதியினுடைய பெயர் இருக்கும். கீழே மாநிலம் தமிழ்நாடு, பக்கத்திலேயே ஒரு கியூஆர் கோடு இருக்கும். அதை தான் பிஎல்ஓ வந்து ஸ்கேன் பண்ணி அவங்களுடைய ஆப்ல அப்லோட் பண்ணுவாங்க. பக்கத்துல உங்களுடைய போட்டோ, அதற்கு பக்கத்துல தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் அப்படின்னு இருக்கும். ஒருவேளை உங்களுடைய போட்டோ மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒட்டி கொடுக்கலாம். எனக்கு தெரிந்து தேர்தல் ஆணையம் அதை கட்டாயமாக ஒட்ட வேணும் அப்படின்னு சொல்லல. அதனால போட்டோ இல்லைன்னா நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
போட்டோ ஒட்ட வேண்டியது கட்டாயம் இல்லை. இப்போ அடுத்தது கீழே உள்ள காலம். இங்கே தான் மேலே உள்ளது நான் இப்போ வரைக்கும் சொன்னது அனைத்தையுமே நீங்களாகவே நிரப்பிக்கலாம். நீங்களாக நிரப்ப வேண்டிய தேவையில்லை. அதை தானாகவே வந்துட்டு பிரிண்ட் ஆகி தான் வந்துடும். அதற்கு கீழே மொத்தம் 3 பகுதிகள் இருக்கும். மேலே ஒரு பகுதி, இடப்பக்கம், வலப்பக்கம். மேலே இருக்கிற பகுதியை நம்ம இப்போ பார்ப்போம். அதில் ஃபில் பண்ணக்கூடிய எல்லாமே மிக மிக எளிதான தகவல்கள் தான் இருக்கும். முதல்ல பிறந்த தேதி ஃபார்மட்டும் கொடுத்துருக்காங்க. dd/mm/yyyy. அதாவது உங்களுடைய தேதி, மாதம், அவங்களுடைய இயர், அந்த வருஷம், அதையும் போடலாம். சிலருக்கு இந்த டேட் ஆஃப் பர்த்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொடுக்கும்போது முன்னாடி தவறாக கொடுத்துடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை இப்ப நீங்க கரெக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரியான தேதி உங்களுடைய பிறப்பு சான்றிதழ்லையோ நல்ல தெளிவான அடையாள அட்டை எது இருக்கோ அதுல இருக்கக்கூடிய சரியான பிறந்த தேதியை இப்ப நீங்க கொடுக்கலாம். அதை அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அதற்கு அடுத்ததாக ஆதார் எண் விருப்ப தேர்வுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா ஆப்ஷனல் அப்படின்னு அர்த்தம். ஆதார் எண் நீங்கள் விரும்பினால் கொடுக்கலாம், விரும்பாட்டி கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அதற்கு கீழே கைபேசி எண், உங்களுடைய போன் நம்பர் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஏற்கனவே உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையோட நீங்க வந்துட்டு ஒரு செல்பேசி எண்ணை இணைச்சிருந்தீங்கன்னா அதையே கொடுக்கலாம். அப்படி இல்லாம மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கொடுக்கலாம். அதற்கு கீழே தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர். இப்போ பாதுகாவலர் ஏன் போடுறாங்கன்னா சிலருக்கு பெற்றோர் இல்லாமல் இருக்கலாம், சிலர் வேற கார்டியனுடைய அவங்களுடைய பாதுகாப்புல இருக்கலாம். அதனால தந்தை பெயர் இருந்தால் தந்தை பெயர், இல்லாட்டி பாதுகாவலர் பெயர், இது கட்டாயம் நிரப்ப வேண்டும். தந்தை அல்லது பாதுகாவலர் பெயர் கட்டாயம் நிரப்பப்பட வேண்டும். ஆங்கிலத்திலும் எழுதலாம், தமிழிலும் எழுதலாம், உங்களுடைய விருப்பம். அதற்கு கீழே தந்தை அல்லது பாதுகாவலர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் இருக்கு இல்லையா, இது வந்து அப்பா இல்லாட்டி கார்டியனுக்கு வந்துட்டு அந்த எபிக் நம்பர், அந்த வாக்காளர் அடையாள இருந்தால் எழுதலாம். பெரும்பாலும் நமக்கு இருக்கும் அப்பாவுக்கு. ஒருவேளை அப்பா தவறிட்டாங்கன்னா கூட நீங்க அந்த அப்பாவினுடைய பெயரை எழுதலாம். அடையாள அட்டை எண் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. ஆன்லைன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணும்போது தெரியும், மேண்டேட்டரி ஃபீல்ட் அது கிடையாது. நீங்க வந்து இல்லாட்டி விட்டுறலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாயாரின் பெயர், தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் அப்படின்றது. இதுல கண்டிப்பாக தாயாருடைய பெயரை நீங்க எழுதணும். அதே போல தந்தை பெயர் எப்படி கட்டாயமோ தாயாருடைய பெயரும் வந்துட்டு கட்டாயம். ஆனால் இந்த வாக்காளர் அடையாள அட்டை எண் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எழுதணும் அப்படிங்கிற தேவையில்லை. அதை நீங்க வந்து தவிர்க்கிறதுனா தவிர்க்கலாம், இருந்தால் கொடுக்கலாம். உங்ககிட்ட எவ்வளவு தகவல் இருக்கோ பெரும்பாலும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா அவங்க பேக்ரவுண்ட்ல செக் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இருந்தால் கொடுத்தால் போதும். அதற்கு கீழே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா துணைவரின் பெயர், துணைவரனுடைய அதே மாதிரி எபிக் நம்பர் இருந்தால் கொடுத்தால் போதும். ஏன்னா துணைவர் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. துணைவர் இருந்தால் நீங்கள் கொடுத்தா போதும், இல்லாட்டி அந்த தகவல் தேவையில்லை. ஸோ இப்போ முதல்ல மேல உள்ளதுல சம்மரைஸா பார்த்தோம்னா பிறந்த தேதி கண்டிப்பா கொடுக்கணும், ஆதார் எண் கட்டாயம் இல்லை, கைபேசி எண் கண்டிப்பா கொடுக்கணும், தந்தையினுடைய பெயர் கண்டிப்பாக கொடுக்கணும், அவருடைய ஓட்டர் ஐடி கட்டாயம் இல்லை, தாயாரின் பெயர் கொடுக்கணும், வாக்காளர் அவருடைய எபிக் நம்பர் வந்துட்டு ஓட்டர் ஐடி நம்பர் தேவையில்லை, துணைவரின் பெயர், துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள இருந்தால் கொடுத்தால் போதும். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். நீங்க யாராக இருந்தாலும் 2002 உங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் வந்துட்டு பெயர் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் இந்த பகுதி முதல் பகுதியை கண்டிப்பா ஃபில் பண்ணணும். இப்ப கீழே 2 பகுதிகள், இடப்பக்கம் வலப்பக்கம், இதை 2ஆ பிரிச்சுப்போம். இடப்பக்கத்தை முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரங்கள். இது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு இல்லையா? அதாவது என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா either in 2002 or 2005 உங்களுடைய பெயர் அதுல இருந்திருந்தால், அந்த பட்டியலில் இருந்திருந்தா அந்த டீட்டெயிலை கொடுங்கன்னு கேட்கறாங்க. 2002 நடந்த 197 தொகுதிகளுக்கான திருத்தத்துல யாருடைய பெயர் இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2002 அப்படின்னு சொன்னா குறைந்தது 2002 18 வயது நிறைந்திருக்கணும். அப்படின்னா 1984 பிறகு நீங்கள் பிறந்திருந்தால் தான், 83 84 வச்சுங்களேன், அதற்கு பிறகு பிறந்திருந்தால் தான் அந்த 2002 நடந்த அந்த சீர்திருத்தத்தில் உள்ள 197 தொகுதிகள்ல உங்களுக்கு வாக்கு இருந்திருந்தால் அப்போதான் உங்களுடைய பெயரே அங்க இருந்திருக்கும். அப்படிங்கும்போது அந்த 197 தொகுதி அந்த பட்டியலை வந்து நீங்க இணையதளத்துல போய் பார்த்துக்கலாம். அந்த எலக்ட்ரல் சர்ச்ன்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய இணையதளமே இருக்கிறது, அதுல போய் பார்த்துக்கலாம். அதுல இந்த 197 தொகுதிகள்ல உங்களுடைய தொகுதி அதுவாக இருந்தால் நீங்க 1983 84 முன்னாடி பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுடைய பெயர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 84 பிறகு பிறந்திருந்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க முடிவு செஞ்சுக்கலாம் அந்த தொகுதியில அந்த நாள்ல நான் எப்ப பிறந்தேன், 85 86 பிறந்திருந்தா கண்டிப்பாக நீங்க ஃபில் பண்ண முடியாது. ஸோ இது யாருக்கு அப்படின்னு சொன்னா 1984 முன்னாடி பிறந்தவங்கள் அந்த 2002 பண்ணது அந்த தொகுதிகளுக்கு, 2005 நடந்த 37 தொகுதிகளுக்கு, 87 முன்னாடி பிறந்தவங்க இவங்க மட்டும் இதை ஃபில் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா
அதுல கேட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக்காளரின் பெயர், வாக்காளரின் எபிக் நம்பர், ஓட்டர் ஐடி இருந்தால், உறவினரின் பெயர், உறவுமுறை, மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர், பாகம் எண், வரிசை எண். இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னும் இருக்கக்கூடிய தொகுதியில நீங்க அன்னைக்கு இருந்திருக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ நீங்க வேற தொகுதியில இருந்திருப்பீங்க. சொல்ல போனால் 2008க்கு பிறகு நிறைய மாற்றங்கள் சட்டமன்ற தொகுதியிலேயே வந்துருச்சு. எடுத்துக்காட்டுக்கு மதுரையில சமயநல்லூர் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுதி இருந்தது. 2008க்கு பிறகு அந்த தொகுதியே இல்லை. மதுரை கிழக்கு அப்படிங்கிறதோட சேர்த்துட்டாங்க. சில பகுதிகளை கிழக்கு, சில பகுதிகளை வேற இது அது மாதிரி சேர்த்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய முன்னாடி அந்த 2002, 2005ல நீங்க ஓட்டு போட்ட தொகுதியின் பெயர் இருந்தால் அதை வைத்து தேடுவது எளிது. இல்லாட்டி உங்களுடைய எபிக் நம்பர், அப்ப இருக்கிற எபிக் நம்பர் இருந்தாலும் தேடுறதுக்கு முயற்சி செய்யலாம். இப்ப இருக்கிற எபிக் நம்பரையும் வச்சு முயற்சி செய்யலாம். இப்போ இது எப்படி நம்ம தேடி இந்த டீட்டெயில் எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, voters.eci.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கே நீங்க போனீங்கன்னா, அதுல வலப்பக்கம் பச்சை இதுல ஃபில் என்யூமரேஷன் ஃபார்ம் இருக்கும். அதற்கு கீழே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சர்ச் யுவர் நேம் இன் தி ப்ரீவியஸ் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது அடுத்த பக்கத்துக்கு போகும். அங்க ஸ்டேட் நீங்க செலக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம இந்த மாநிலத்துல தமிழ்நாட்டுல மட்டுமே 2002, 2005ல இருக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் இருந்துக்கலாம். அப்ப நம்மளுடைய பெயர் இருந்தால் கூட அதையும் நம்ம கொடுத்துக்கலாம். அதனால அதுல டிராப் டவுன்ல எல்லா மாநிலங்களும் வரும். எல்லா மாநிலங்களுக்கும் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம் எப்ப நடந்தது அப்படிங்கிற தகவல் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க போய் தேடிக்கலாம். எடுத்துக்காட்டு நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடுன்னு சர்ச் பண்ணி வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா அது வேற ஒரு பக்கத்துக்கு போகும். erols.tn.gov.in/electoral search ஒரு வெப்சைட், அதுக்கு போகும். அந்த வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு 3 வகையான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தேடுறதுக்கான சாய்ஸஸ் இருக்கு. முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சர்ச் பை எபிக் அப்படிங்கறத வச்சு எப்படி தேடுறது அப்படின்னா, சர்ச் பை எபிக்ல 2 விஷயம் இருக்கு. 2002, 2005ல நம்மளுடைய ஓட்டர் ஐடி என்னவா இருந்தது நமக்கு தெரிந்தால் அதை வைத்து தேடலாம். இன்னைக்கு நம்மளுடைய ஓட்டர் ஐடி என்ன இருக்குன்னா அதையும் வச்சு தேடலாம். இப்போ இந்த இன்னைக்கு இருக்கிற ஓட்டர் ஐடியும் நம்மளுடைய அப்ப இருக்கிற ஓட்டர் ஐடியும் நம்மளுடைய அப்ப இருக்கிற பெயரையும் தேர்தல் ஆணையம் இணைத்திருந்தால் அது சிலருக்கு மட்டுமே இணைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ நான் என்னுடைய அப்பாவுக்கு தேடினேன். அவருக்கு இப்ப இருக்கிற ஓட்டர் ஐடி, அப்ப இருக்கிற ஓட்டர் ஐடி ரெண்டும் இணைஞ்சிருக்கு. அதனால எதை வச்சு தேடினாலும் தெளிவாக அந்த பெயரானது வந்துருது. பலருக்கு நம்ம கேள்விப்பட்டது வரை அந்த மாதிரி தேடினால் கிடைக்கவில்லை. அதனால தேர்தல் ஆணையமே இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா சர்ச் பை நேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய மாவட்டம், அந்த மாவட்டம் என்ன, அதாவது அந்த நேரத்துல உங்களுடைய மாவட்டம் என்ன, உங்களுடைய தொகுதி எந்த மாவட்டத்துல இருந்ததுன்னு தெரியணும். அது ஒருவேளை 1-2 மாவட்டங்கள்ல திரும்ப ரீஅரேஞ்ச் ஆயிருந்தா கூட நீங்க மாவட்டம் திருத்தி மாத்தி செக் பண்ணி பார்த்துக்கலாம். மாவட்டம் செலக்ட் பண்ண பிறகு அதில் இருக்கக்கூடிய 2002, 2005ல என்னென்ன தொகுதிகள் எல்லாம் இருந்தன, நேம் ஆஃப் தி அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி அப்படின்னு வரும். அதையும் நீங்க தேர்ந்தெடுக்கணும். இது ரெண்டும் கண்டிப்பாக தெரிய வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பெயரானது உங்களுக்கு அந்த பட்டியல் எப்படி இருந்தது அப்படின்னு தெரிந்தால் மிகவும் நல்லது. முழு பெயர் இல்லாட்டினா கூட, எடுத்துக்காட்டுக்கு என்னுடைய பெயர் மிகவும் சிறிய பெயர் பாலாஜி அப்படின்னு இருக்கு. அப்படி இல்லாம சிலருக்கு பாத்தீங்கன்னா முத்து கிருஷ்ணன் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி முத்து கிருஷ்ணன் இருந்தா அது பல வகைகள்ல அதை குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சில பேர் முத்து கிருட்டினன், முத்து இல்லாம கிருஷ்ணன் இப்படிலாம் போட்டிருக்கும். ஸோ நம்ம இப்ப இருக்கிற பட்டியலில் இருக்கிற பெயரை அங்க அடிச்சோம்னா கண்டிப்பாக அப்படியே எடுத்துட்டு வரும்னு சொல்ல முடியாது. அதனால நீங்க உங்களுடைய பெயரை தேடும் பொழுது முழு பெயர் அடிக்கணுங்கிற தேவையில்லை. முதல்ல முழு பெயர் அடிச்சு சர்ச் பண்ணி பாருங்க. அந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சில வருதா பாருங்க. பலருக்கு வருவதில்லை. அதனால இப்போ எடுத்துக்காட்டு உங்க பேர் முத்து கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னா முத்து அப்படிங்கறத மட்டும் அடிச்சு சர்ச் பண்ணலாம். இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்து அப்படிங்கறத மட்டும் நீங்க சர்ச் பண்ணி சென்னையில பெரம்பூர் தொகுதியில தேடுறீங்கன்னா ஆயிரக்கணக்கான பெயர்கள் வரும். அப்படி இருக்கும்போது நீங்க அதுல உறவினரின் பெயர்னு சொல்லி உங்களுடைய அப்பாவினுடைய பெயரோ, ஒருவேளை கணவர் பெயர் கொடுத்தா கணவருடைய பெயரோ இருக்கும். அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பெயரை வைத்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதுலயும் சில குழப்பங்கள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, முத்துகிருஷ்ணன் அப்படிங்கிற பெயர்ல இருக்கிறதுக்கு இப்போ நாராயணன்ங்கிறது அப்பா பேர்னு வச்சுக்கலேன். அதுலயுமே கூட 10, 15 சொல்லப்போனா இன்னும் கூடுதலாக கூட அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்பதான் இடது பக்கம் பார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதற்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சீரியல் நம்பர், உங்களை மட்டும் அது உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த சீரியல் நம்பரும் இருக்கும். இப்ப இதெல்லாம் நம்ம தேடி எடுத்த பிறகு நமக்கு முன்னாடி நம்மளுடைய பார்ட் நம்பர் எந்த போலிங் பூத்ல பண்ணோம்னு ஞாபகம் இல்லைன்னா கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ அந்த நம்மளுடைய பெயரும் அப்பா பெயரும் கொடுத்த பிறகு கிடைத்த அந்த மொத்த டீட்டெயில்ல ஒரு 10, 15 வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுல உள்ள பார்ட் நம்பரை
மேலேயே வந்துட்டு செலக்ட் த பார்ட் நம்பர் போலிங் பூத்னு இருக்கும். அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் டிராப் டவுனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே அதுல எல்லா பூத்தினுடைய பெயரும் இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்மளுடைய பூத் நம்பர் வந்து 76 அப்படின்னா 76 என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் இது வந்து அரசு அலுவலகங்களாகவோ அரசு பள்ளிகளாகவோ இருக்கும். அதை பார்த்தோன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமா, நான் 2002 2005 இந்த இடத்துல தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு. இப்ப திருச்சியில பாத்தீங்கன்னா பிஷப் பீபர் ஸ்கூல் அப்படின்னு இருக்கும், சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்கும், மிகவும் பிரபலமான பள்ளிகள் இருக்கும், கார்பரேஷன் ஸ்கூல், இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஓட்டு போட்டோங்கிற நினைவு நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை வைத்து நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பெயர் இருக்குன்னா நம்மளுடைய அப்பாவின் பெயரும் அம்மாவின் பெயரும் அதே பார்ட் நம்பர்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வைத்து இது நம்ம தான் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு செஞ்சுட்டு, இப்ப நம்ம அதுல என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட அந்த வரிசையில என்னென்ன தகவல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பெயர் இருக்கும், அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி, அவங்க அப்பாவினுடைய பெயரோ கணவரினுடைய பெயரோ, என்ன உறவு, அதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், இந்த இரண்டும் மிக மிக முக்கியம். இப்ப நம்ம படிவத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா அதுலயே வாக்காளரின் பெயர்னு சொல்லி இருக்கும். நீங்க தேடினதுலயே வாக்காளரின் பெயர் கொடுத்துடலாம், உங்களுடைய பெயர் தான். ஆனால் அப்ப எப்படி இருந்துச்சோ அப்படியே எழுதுங்க. அதற்கு அடுத்ததாக வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின். ஏன் இருப்பின்னு கொடுத்துருக்காங்கன்னா, பலருக்கும் அந்த பட்டியலில் 2002 2005 இந்த எபிக் நம்பர் ஓட்டர் ஐடி வந்து அப்டேட் ஆகவில்லை. அதனால அது இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு மிகுதியாக இருக்கு. அதனால அதை வந்து கட்டாயம் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இல்லையேன்னு பயப்படாதீங்க, இல்லாட்டி விட்டுறலாம். அடுத்ததாக உறவினரின் பெயர். உறவினரின் பெயர் தான் நான் சொன்ன மாதிரி அந்த அந்த நீங்க கண்டுபிடிச்சதுலயே வந்துட்டு அவருடைய பெயர் இருக்கும். உறவினரின் பெயர்னா யார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பாவினுடைய பெயரோ அல்லது கணவருடைய பெயரோ இருக்கும். அதையும் நீங்க வந்து எடுத்து அதுல உள்ளபடியே எழுதிருங்க. உறவு முறையும் அங்கேயே இருக்கும். தா அப்படின்னு போட்டிருந்தா தந்தை, கா அப்படின்னு போட்டிருந்தா கணவர், இது ரெண்டு தான் இருக்கும். ஸோ நீங்க அப்பா, தந்தை, கணவர் இதுல ஏதாவது ஒண்ணு அங்க இருக்கிறத அப்படியே எழுதிருங்க. மாவட்டம், மாவட்டம் வந்துட்டு உங்களுக்கு அந்த லிஸ்ட்லயே நீங்க ஏற்கனவே செலக்ட் பண்ணிருப்பீங்க, அதுல உள்ளதே அப்படியே எழுதுங்க. இப்போ உங்களுடைய தொகுதி மாறி இருந்தாலும் அப்ப என்ன மாவட்டம் இருந்ததோ அதை மட்டும் எழுதுங்க. இப்போ மாறிடுச்சுங்கிறதுக்காக எழுதாதீங்க. மாநிலம் கண்டிப்பாக தமிழ்நாடு. அதாவது நம்ம தமிழ்நாட்டுல தேடி இருந்தால் தமிழ்நாடு, வேற மாநிலங்கள் நம்ம இருந்திருந்தால் அந்த மாநிலம். அதற்கு அடுத்தபடியாக சட்டமன்ற தொகுதியின் பெயர். கண்டிப்பாக சட்டமன்ற தொகுதியின் பெயர் இருக்கும். அப்ப இருந்த சட்டமன்ற தொகுதியின் பெயர் இப்ப இருக்கிறது கிடையாது. அந்த லிஸ்ட்ல உங்களுக்கு சர்ச்ல வந்த சட்டமன்ற தொகுதியின் பெயர். அதுதான் சொன்னேன், சமயநல்லூர்ங்கிறது முன்னாடி இருந்தது, இப்ப இல்ல. இப்ப இல்லைனால் கூட அப்ப என்ன இருந்ததோ அதையே எழுதுங்க. முக்கியமாக இந்த கீழே உள்ள 3 மிக மிக முக்கியம். நீங்க வேற எந்த டீட்டெயில ஃபில் பண்ணலைன்னா கூட சட்டமன்ற தொகுதியின் எண் அல்லது பெயர், அதுல அந்த தொகுதியினுடைய எண் கண்டிப்பாக உங்களுக்கே அதுல வந்துட்டு அந்த சர்ச்லயே வந்துடும். அதை எழுதுங்க. தொகுதியின் பெயரையும் எழுதுங்க. பெயர் தவறாக எழுதினால் கூட நம்பரை கரெக்டா எழுதிருங்க. பாகம் எண், பார்ட் நம்பர், அதை கண்டிப்பா எழுதிருங்க. வரிசை எண், சீரியல் நம்பர், அதையும் கண்டிப்பா எழுதுங்க. இந்த 3 மட்டும் இருந்தாலே பிஎல்ஓக்கள் இந்த 3ஐயும் வந்துட்டு என்டர் பண்ணி உங்களுடைய பெயரை தேடி எடுத்துட முடியும். மற்ற எந்த டீட்டெயில் சரியா இல்லைன்னா கூட இந்த 3 இருந்தால் போதும். இப்ப நம்ம வந்து இடப்பக்கம் முடிச்சிட்டோம். இடப்பக்கத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பெயர் 2002 2005 வந்துட்டு பட்டியலில் இருந்துருச்சு, அதை நம்ம எடுத்து போட்டுட்டோம். அதாவது 2002னா 84க்கு பிறகு பிறந்திருக்கோம், இருந்துருச்சு. 2005னா 87க்கு பிறகு பிறந்திருக்கோம், இருந்துருச்சு, ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வலப்பக்கம், இந்த இடப்பக்கத்தை ஃபில் பண்ணவங்க வலப்பக்கம் ஃபில் பண்ண வேண்டிய தேவை இல்லை. அது உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்க உங்களுடைய குடியுரிமையை ஏற்கனவே இந்த இடப்பக்கம் நிரப்பினதுனால நிரூபிச்சிட்டீங்க. இப்போ அடுத்தது வலப்பக்கம் யாரெல்லாம் கண்டிப்பாக ஃபில் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலப்பக்கம் யார் ஃபில் பண்ணும் அப்படின்னா, இப்ப 2002 2005 நம்மளுடைய பெயர் வந்து வாக்காளர் பட்டியல்ல இல்லை. ஆனாலும் நம்ம 1984க்கு முன்னாடியோ 87க்கு முன்னாடியோ பிறந்திருக்கோம். ஆனால் நமக்கு அப்போ ஓட்டுரிமை இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம இந்த வலப்பக்கத்தை ஃபில் பண்ணலாம். இடப்பக்கம் ஃபில் பண்ண முடியல, அந்த டேட்டா கிடைக்கலன்னா நம்ம வலப்பக்கத்தை ஃபில் பண்ணலாம். அடுத்தது யார் ஃபில் பண்ணும்? அது ஆப்வியஸ்லி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2002 வந்து நீங்க அந்த தொகுதியில இருக்கீங்க, ஆனா 84க்கு பிறகு பிறந்திருக்கீங்க. 2005 இருக்கிற தொகுதியில உங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கு, ஆனா 87க்கு பிறகு பிறந்திருக்கீங்க. ஸோ இப்போ 3 பேர் இந்த இதை ஃபில் பண்ணலாம். யாரெல்லாம் அப்படின்னா, இடப்பக்கம் டேட்டா இல்லை, அதாவது நமக்கு வந்து ஓட்டுரிமை வந்து நம்ம அந்த நேரத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் 40 வயசு 45 வயசுக்கு மேல இருந்தாலும் நமக்கு அந்த டேட்டா இல்லை, அப்போ இவங்க ஃபில் பண்ணும். இரண்டாவது யார் ஃபில் பண்ணும்? 84க்கு பிறந்து 2002 இருக்கிற தொகுதிகளில் இருக்கிறவங்க, ஆனா 84க்கு பிறகு பிறந்தவங்க. 2005 இருக்கிற தொகுதியில வந்துட்டு அந்த சமயத்துல வந்து இருந்தவங்க, ஆனால் 87க்கு பிறகு பிறந்தவங்க. இவங்க அனைவரும் இந்த வலப்பக்கத்தை ஃபில் பண்ணும். இப்ப இந்த வலப்பக்கத்துல நம்ம யாருடைய டேட்டாவை ஃபில் பண்றது? அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, இவங்க 4 பேருடைய தகவல் அந்த வாக்காளர் பட்டியலில் முந்தைய எஸ்ஐஆர்ல இருந்திருந்தால் மட்டும் அதைத்தான் ஃபில் பண்ணும்.
மாமா, சித்தப்பா, சித்தி இவங்க எல்லாம் ஏன் ஃபில் பண்ணக்கூடாதுன்னா, நம்ம வந்து அவங்களுடைய வழித்தோன்றல்களாக இருக்கணும். டிசெண்டன்ட்ஸ். இப்போ அப்பாவினுடைய அப்பா, அப்பாவினுடைய அம்மா இவங்கெல்லாம் நம்மளுடைய மூதாதையர்கள். அதே போல அம்மாவினுடைய அப்பா, அம்மாவினுடைய அம்மா இவங்களும் நம்மளுடைய மூதாதையர். இந்த 6 பேர்ல யாராவது ஒருத்தருடைய தகவல் 2002, 5ல இருந்தால் மட்டும் நம்ம அதை ஃபில் பண்ணணும். மற்றபடி வேற யாருடைய தகவலை நம்ம ஃபில் பண்ணக்கூடாது. இப்போ இந்த தகவலை எப்படி தேடி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இடப்பக்கத்துக்கு எப்படி தேடணுமோ அதே வெப்சைட்ல போய் தேடி எடுக்கலாம். இந்த பெயர்னு இருக்கிற இடத்துல நம்மளுடைய பெயருக்கு பதிலாக நம்மளுடைய அப்பா பெயர், அம்மா பெயர், தாத்தா, பாட்டி இவங்கள யாரோ ஒருத்தனுடைய பெயரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழு பேரும் அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த வலப்பக்கத்துல நிறைய குழப்பங்கள் இருக்கு. சொல்ல போனா ஒருத்தர் வந்து சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர், தமிழ்நாடு சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர், தலைமை தேர்தல் ஆணையர் இருக்காரு. அவர்கிட்டயே அவருடைய ஃபேஸ்புக் பேஜ்ல போய் கமெண்ட் போட்டு அவரும் ஒரு விளக்கம் கொடுத்தார். இப்போ நான் வந்து அவர் என்ன சொன்னாரு, இது ஆன்லைன் என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் இந்த ஒவ்வொரு ஃபீல்டா ஃபில் பண்றதா சொல்றேன். முதல்ல அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெயர் அப்படின்னு சொல்லி இருக்கு. வலப்பக்கம் இருக்கிறதுல பெயர் அப்படின்னு இருக்கு. பெயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய தாத்தா, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி யாருடைய பெயர் அந்த டீட்டெயில் அதுல இருக்கோ அவங்களுடைய பெயரை நம்ம இதுல ஃபில் பண்ணணும். அடுத்தது நம்ம முன்னாடி பகுதியில் இடப்பகுதியில சொன்ன மாதிரியே தான் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் பலருக்கும் இருக்கிறது இல்லை. நம்ம அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டியோட இருக்கிறது இல்லை, இல்லாட்டி விட்டுறலாம், இருந்தால் போடலாம். அடுத்தது உறவு முறை. இந்த உறவு முறைங்கிறது தான் மிகப்பெரிய குழப்பத்தை வந்து உண்டாக்கி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தேடுனீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த பெயர் அப்பாவினுடைய பெயரை போய் இணையதளத்துல தேடினீங்கன்னா கீழே என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, உறவு முறை, உறவினரின் பெயர், இந்த ரெண்டும் வரும். இந்த உறவினரின் பெயர் அப்படிங்கிறதுல நம்ம அப்பாவினுடைய அப்பா பெயரோ, அம்மா பெயர் தேடினோம்னா அம்மாவினுடைய கணவர் அப்பா பெயர், இதுல யாரோ ஒருத்தருடைய பெயர் தான் வரும். அதை அப்படியே நம்ம எழுதிடலாம். உறவு முறைன்னு எழுதுறதுல அங்க பாத்தீங்கன்னா இணையதளத்துல தந்தை, கணவர் அப்படின்னு இருக்கும். இப்ப இதுல என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்த உறவு முறைங்கிறது யாருக்கு யார் உறவுங்கிறத எழுதுறதுல குழப்பம் வந்தது. பலரும் வந்து முதல்ல இந்த நம்ம அங்க ஃபில் பண்ற அந்த ரைட் சைட்ல ஃபில் பண்ற பெயர்னு இருக்கு இல்லையா, நம்மளுடைய அப்பா பெயரோ கணவர் பெயரோ ஃபில் பண்ணிருக்கோம், அவருக்கு கீழே உள்ள உறவினரின் பேர் என்ன உறவுங்கிறது தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்மளுடைய அப்பாவினுடைய அப்பா, தாத்தா, அதாவது நம்மளுடைய அப்பாவினுடைய அப்பா, நமக்கு தாத்தாவினுடைய பெயர் தான் நம்ம இங்க எழுதுறோம். அப்படிங்கும்போது நம்ம தாத்தா நம்ம அப்பாவுக்கு என்ன உறவு முறைங்கிறது தான் அந்த உறவு முறைங்கிற காலத்துல ரைட் சைட்ல எழுதணும்னு சொல்லி முதல்ல சொன்னாங்க. அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தலைமை தேர்தல் ஆணையர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் போய் கேட்கவும் இல்லை நான் என்ன எழுதணுங்கிறதுல நமக்கு யார் இந்த ஃபார்மை ஃபில் பண்றாங்களோ டாப்ல வாக்காளரின் பெயர்னு நம்மளுடைய போட்டோவோட இருக்கு இல்லையா, அதுல உள்ள பெயர் நம்மளுடைய பெயரும், நமக்கு இங்க உள்ள அந்த ரைட் சைட்ல உள்ள பெயர் அப்படிங்கறதுல எழுதுறதுல நம்மளுடைய தந்தையா, கணவரா, தாத்தாவா, பாட்டியா அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த உறவு முறையை எழுதுங்கன்னு சொல்லி தலைமை தேர்தல் ஆணையர் அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்துல எழுதிட்டார். இதுல என்ன குழப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி நம்ம எழுதிடலாம், ஆனால் இதை நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல ஃபில் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா தான் இந்த டேட்டா வரும். அப்படி அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டா வரும்போது அது என்ன எடுத்துக்குது உறவு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இதுல என்ன இருக்கோ, அந்த சர்ச் பண்ணி வந்ததுல என்ன இருக்கோ, நம்முடைய அப்பாவினுடைய பெயர் எழுதி அப்பாவுக்கு அப்பாவினுடைய பெயரை எழுதிட்டு உறவு முறைனா தந்தை அப்படின்னு இருக்கு. இதுல எந்த குழப்பமே வராது. ஏன் குழப்பம் வராது அப்படின்னா, தந்தைங்கிறது வந்துட்டு டிஃபால்ட். அப்பாவினுடைய அப்பா பெயரை வந்துட்டு உறவு முறை எழுதினாலும் அது தந்தை தான். நமக்கு அப்பா என்ன உறவு முறை தான் தந்தை. ஸோ தந்தைன்னு எழுதும் போது அப்பாவினுடைய டீட்டெயிலை ரைட் சைடில் எழுதினோம்னா குழப்பமே இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு சொன்னா தந்தைன்னு தான் இருக்கும். அவர் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கும் தந்தை, அவருடைய அப்பா அவருக்கும் தந்தைங்கிறத பிரச்சனை வராது. எடுத்துக்காட்டு நம்ம அம்மாவினுடைய பெயரை எழுதுறோம் அப்படின்னு சொன்னா அவரினுடைய அப்பா பெயர் இருக்கும் அந்த ரைட் சைட்ல, அப்போ அது தந்தைன்னு எடுத்துக்கும். ஆனா நமக்கும் நம்மளுடைய அம்மாவுக்கும் அந்த உறவு கிடையாது, நம்மளுடைய அம்மா அவங்க. அப்படின்னு இருக்கும்போது ஆன்லைன்ல நீங்க ஃபில் பண்ணும்போது அது எப்படி எடுத்துக்குது அப்படின்னு சொன்னா தந்தை அப்படின்னு தான் எடுத்துக்குது. ஆனா நம்மளுடைய தலைமை தேர்தல் ஆணையர் என்ன ஃபில் பண்ண சொன்னார்னா, ஒருவேளை நமக்கு அவங்க தாயாரா இருந்தா தாயாருன்னே ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீல்டை ஃபில் பண்றதுல குழப்பம் இருந்தால் விட்டுருங்க. விட்டுட்டு தந்தைன்னு இல்லாம தாயாரினுடைய பேரோ பாட்டி தாத்தாவினுடைய பேரோனா அதை வச்சுட்டு பிஎல்ஓ கிட்ட கேளுங்க. ஆஃப்லைன்ல ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பிஎல்ஓ கிட்ட இதில் நான் என்ன ஃபில் பண்ணணும்னு கேளுங்க. இது முக்கியமான அந்த டேட்டா இல்லை அப்படின்னு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, முக்கியமான டேட்டா என்னன்னு ஏற்கனவே சொன்னேன். கீழே இருக்கக்கூடியதுல தொகுதி எண், பாகம் எண், சீரியல் எண், வரிசை எண், இந்த மூணும் மிக மிக முக்கியம். இந்த மூணு வச்சு தான் பிஎல்ஓஸ் வந்து இதை அப்லோட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, பிஎல்ஓ ஆப்னே தனியாவே இருக்கிறது. அதை நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. பிளே ஸ்டோர்லேயே இருந்தாலும் அந்த பிஎல்ஓக்கள் மட்டுமே அதை பயன்படுத்த முடியும். அவங்களுடைய செல்பேசி எண்ணை கொடுத்து தான் அவங்க பயன்படுத்த முடியும். அதுல அவங்க இந்த டீட்டெயில் என்டர் பண்ணும் போதும் அந்த தொகுதியினுடைய எண், பாகம் எண்,
சீரியல் நம்பர் தான் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டா ஃபெட்ச் ஆகும். அதனால இதுல என்ன எழுதியிருக்கும், நான் வந்து உறவுமுறை தப்பா எழுதிட்டேன், இவர் வந்து உறவுமுறை கரெக்டா எழுதான்னு ரொம்ப குழப்பிக்காதீங்க, பயப்படாதீங்க. இது ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். அதனால அதை பத்தி நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே பிஎல்ஓக்கு இவங்க என்ன ரிலேஷன் செக் பண்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கிறது. ஸோ அதை வச்சு அவங்க செக் பண்ணி அவங்க போட்டுப்பாங்க. இந்த உறவுமுறைங்கிறத பத்தி பெருசா குழப்பிக்காதீங்க. தெரியல அப்படின்னா விட்டுருங்க. இப்ப இந்த ரைட் சைடுல உள்ளதையும் நம்ம வந்து முழுசா ஃபில் பண்ணிட்டோம். இது என்னென்ன டீடைல் உண்டோ எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டோம். அதற்கு கீழே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கையொப்பம். இப்ப வந்து இந்த படிவத்தை நீங்க வந்து இருந்து வாங்கி நிரப்பி கொடுக்கணுங்கிற தேவை இல்லை. உங்களுடைய உறவினர் யார் இருந்தாலும், அதாவது ரத்த உறவினர் இருந்தாங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா, அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களும், அல்லது ஒய்ஃப் இருந்தாலும் அவங்களும் வாங்கி ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணிட்டு கையெழுத்து போட்டுட்டு பிராக்கெட்ல அவங்க என்ன உறவுங்கிறத நம்ம எழுதணும். நம்ம ஒருவேளை ஃபில் பண்ணலைன்னா அவங்க அந்த பிராக்கெட்ல அந்த உறவை எழுதணும். அதற்கு கீழே பிஎல்னுடைய கையொப்பம் அவங்க வந்து கையெழுத்து போட்டு, இப்போ இந்த ஃபார்ம் வந்து டூப்ளிகேட்ல கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒன்று, அவங்களுக்கு ஒன்று, பிஎல்ஓ. அதனால ரெண்டையுமே நீங்க தான் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு 2 கையெழுத்தும் கண்டிப்பாக இருக்கணும். உங்களுடைய கையெழுத்து இருக்கணும், பிஎல்ஓடைய கையெழுத்தும் இருக்கணும். அப்பதான் அவங்க நம்ம கொடுத்தோங்கிறதுக்கான ஒப்புகையாக அது அமையும். அதுல ஒரு ஃபார்மை அவங்கள்ட்ட கொடுக்கணும், ஒரு ஃபார்மை நீங்க வச்சுக்கணும். இது எதுக்கு அப்படின்னா பின்னாடி நம்ம ஃபார்ம் கொடுத்தோமா இல்லையா அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான். ஸோ இது டூப்ளிகேட்ல வரும். ஒன்று நீங்க வச்சுக்கணும், ஒன்று அவங்க கிட்ட கொடுக்கணும். இந்த இரண்டிலும் கண்டிப்பாக 2 பேருடைய கையெழுத்தும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் அது அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இந்த ஃபுல் டீட்டெயிலும் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இடப்பக்கம் வலப்பக்கம் ரெண்டுமே நம்ம கிட்ட டேட்டா இல்லை. நம்மளுடைய பெயரும் இடப்பக்கம் ஃபில் பண்றதுக்கு இல்லை, அப்பா அம்மா தாத்தா பாட்டியினுடைய பேரும் இல்லை. அதை இருக்க அப்படி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா என்கிட்ட சந்தேகம் கேட்ட ஒருத்தருக்கு வந்து அப்பா அம்மா சின்ன வயசுல தவறிட்டாங்க, மற்றபடி அவருடைய டீட்டெயில் அதுல இல்லை, அவர்கிட்ட பர்த் சர்டிபிகேட் இல்லை, எதுவும் எந்த டீட்டெயிலுமே அவர்கிட்ட இல்லை. இந்த ரெண்டுலையும் அவரால் எதுவுமே ஃபில் பண்ண முடியல. அப்படிங்கும் போது இந்த இப்படி இருந்தால் என்ன செய்யறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்க மேல் பகுதியை மட்டும் நிரப்பி கொடுத்துடலாம். கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் போதும். இது கண்டிப்பா ஃபில் பண்ணுங்கிற தேவையில்லை. இந்த கீழே உள்ள பகுதி மேல் பகுதி மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். கொடுத்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா டிசம்பர் 4ஆம் தேதி இந்த ப்ராசஸ் முடியுது. கொடுத்து வாங்குற ப்ராசஸ் முடியுது. முடிந்த பிறகு டிசம்பர் 8ஆம் தேதி வரைவு பட்டியல், டிராஃப்ட் ரோல் அப்படின்னு சொல்லி ஒன்று வெளியிடுவாங்க. இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துட்டாலே கண்டிப்பாக உங்களுடைய பெயரானது அதில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம கேட்கலாம், இருக்கும். அப்படி இருந்தால் இந்த ரெண்டையும் ஃபில் பண்ணி அந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றை ஃபில் பண்ணி அந்த டேட்டா கரெக்டாக இருந்துருச்சுன்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எலெக்ஷன் கமிஷனில் செக் பண்ணி அது பக்காவாக இருந்தால் எந்த விதமான கேள்வியும் கேட்கப்படாது, நம்மளுடைய டேட்டா ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருவேளை நம்ம கீழே ஃபில் பண்ணதுல ஏதாவது தவறு இருக்கு, அது அவங்களுடைய டேட்டா பேஸ்ல மேட்ச் ஆகலை, அதே போல கீழே நம்ம எதையுமே ஃபில் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா டிசம்பர் 8 நம்மளுடைய பெயர் இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஆவணங்கள் 13 ஆவணங்களை எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் இல்லை, முழுமையான பட்டியல் இல்லை. அதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். அதுல ஏதாவது ஒண்ணு இருந்தால் கொண்டு வந்து காமிங்க. அது என்ன மாதிரியான ப்ராசஸ்ங்கிறத இன்னும் தெளிவுபடுத்தலை. ஆன்லைன்லயே நம்ம கொடுக்கலாமா, நேரடியாக அலுவலர்கிட்ட போகணுமா அப்படிங்கிறது தெளிவில்லை. அதை கொடுங்கன்னு கேட்கலாம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்ல கிட்டத்தட்ட 7.5 கோடி பேருக்கு வந்துட்டு அவங்க அந்த ஃபார்ம் கொடுத்து திரும்பி வாங்கினாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பினாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம கிட்ட இல்லை. அதனால நீங்க ஃபில் பண்ணலைனாலே என்னோட நோட்டீஸ் வந்துட்டு பயப்பட வேண்டாம். அப்படி வராமலும் போகலாம். ஏன்னா பீகார்ல சொல்லப்படக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து அதிகாரப்பூர்வமான தகவலா என்னன்னு தெரியல, 198 பேருடைய படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டன அப்படிங்கிறதா சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்கன்னு பயப்பட வேண்டாம். ஒருவேளை நோட்டீஸ் அனுப்புறாங்கன்னா அது எப்படி அனுப்புவாங்கிற அந்த டீட்டெயில் இல்லை. பெரும்பாலும் பிஎல்ஓஸ் உங்களுக்கு வந்து அந்த நோட்டீஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லாட்டியும் உங்களுக்கு மெசேஜ் வரும், இணையதளத்திலையும் வரும். இப்படியெல்லாம் நிறைய ஏற்பாடுகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த நோட்டீஸ் வந்தால் நீங்க அவங்க சொல்லியிருக்கூட அந்த பக்கத்தை திருப்பி பாருங்க. என்யூமரேஷன் ஃபார்ம்ல பின்னாடி ஒரு 13 படிவங்கள் இருக்கிறது. அதுல ஏதாவது ஒன்றை கொடுக்கணும். யாரெல்லாம் என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1987க்கு முன்னர் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய சான்று மட்டும் கொடுத்தால் போதும். அந்த 13 ஆவணங்கள்ல உங்களுடைய சான்று மட்டும் கொடுத்தால் போதும். 87லேருந்து 2004 வரைக்கும் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சான்று, உங்க அப்பா அம்மா 2 பேர்ல யாராவது ஒருத்தனுடைய சான்று கொடுத்தால் போதும். 2004க்கு பிறகு பிறந்திருந்தால் உங்களுடைய சான்று, உங்களுடைய அப்பாவினுடைய சான்று, உங்களுடைய அம்மாவினுடைய சான்று, இந்த மூன்றையும் கேட்கிறாங்க. இப்படி பேஸ்ட் ஆன் த டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம என்ன டேட்டா, என்ன சான்று யார் கொடுக்கணுங்கிறத அவங்க சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்றேன், இது கட்டாயம் இல்லை. ஒருவேளை நீங்க வந்துட்டு
உங்களுக்கு நோட்டீஸ் வந்தால் மட்டும் இதை கொடுத்தால் போதும். இதுதான் வந்துட்டு இந்த என்டையர் ப்ராசஸ். இது முடிஞ்ச பிறகு அந்த டிசம்பர் 8 ஜனவரி 9 வரைக்கும் கிளைம் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். நம்ம பேர் இல்லைனாலோ, நமக்கு வேற ஏதாவது மாற்றங்கள் வேணும் அப்படின்னாலோ, இல்லை அவங்க நோட்டீஸ் கொடுத்தாலும் அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸை நம்ம கொடுக்கலாம். அதற்கு பிறகு ஜனவரி 9 31 வரைக்கும் அவங்க அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க, அந்த ஃபைனல் ரோல் கிரியேட் பண்ணுறதுக்கு. அந்த நேரத்தில் ஜனவரி 9 31 புதிதாக சேர்க்கணும், நம்மளுடைய டீட்டெயில் மாற்றணும் அப்படின்னாலும் நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம். புதிதாக சேர்க்கறதுக்கு ஃபார்ம் 6, நம்மளுடைய டீட்டெயிலை மாற்றுறதுக்கு ஃபார்ம் 8. என்னுடைய ஃபோன் நம்பர் சரியில்லை, என்னுடைய பேர் தப்பாக போயிடுச்சு, நான் ஃபில் பண்ணி கொடுத்ததுலேயே தப்பாக இருக்குது, அதெல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். பிப்ரவரி 9 இது அனைத்தையும் முடித்து ஒரு ஃபைனல் ரோல் வெளியிடுவாங்க. அந்த ஃபைனல் ரோலில் உங்களுடைய பேர் இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. அப்படி இருந்துருச்சுன்னா இதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்கிறதுக்கு அந்த ஃபைனல் ரோலை யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். அதாவது நான் சொல்கிறது, இன்னும் 10 ஆண்டுகள் கழிச்சு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்தால், இப்போ இந்த ஃபைனல் ரோலில் உங்கள் பேர் இருந்ததுன்னா முடிந்தது. பேர் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம். பிப்ரவரி 9 பிறகு உங்களுடைய பேரை இன்க்ளூட் பண்ணுறதுக்கான அது வந்து நீங்கள் உங்களுடைய படிவங்களை கொடுக்கலாம். பிப்ரவரி 9 பிறகு ரெகுலர் ப்ராசஸ். இப்போ நம்ம எப்படி செய்கிறோமோ பேரை சேர்க்கறதுக்கு மாற்றுறதுக்கு எல்லாமே செய்யலாம். தேர்தல் ஆணையம் நேற்று ஒரு தெளிவு கொடுத்துருக்காங்க. தேர்தலுக்கு 10 நாள் முன்னாடி கூட அந்த எலக்ட்ரல் ரோல்ல நம்மளுடைய பெயரை சேர்க்க முடியும். அதனால பயப்படாதீங்க, அது எல்லாமே செஞ்சுக்கலாம்.